ஹலோ மை ஹனீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃபைன் தான் நினைக்கிறேன். இந்த தடவை கொஞ்சம் சாரியை தமிழில் கேட்டுடுறேன். ஏன்னா நிறைய டைம் சாரி கேட்டுட்டேன். என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. பர்சனல் ஒர்க்ஸ் கொஞ்சம் இருந்தனால என்னால் எதுலேயுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. இதுவே நான் எத்தனை தடவை சொல்ல போகிறேன்னு தெரில, ஆனால் அதுதான் உண்மை. எனக்கு கேட்குது, நீங்கள் திட்டுறதெல்லாம் என் காதில் நல்லாவே கேட்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமாக தேங்க்யூ. ஏன்னா இவ்வளோ நாள் நான் போடாமல் இருந்ததுக்கு என் மேலே கோவத்தில் நீங்கள்லாம் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுவீங்கன்னு நினச்சேன். ஆனால் ஸ்டில் எனக்கு நீங்கள் சப்போர்ட் கொடுத்து எனக்காக வெயிட் பண்ணியிருக்கீங்க. அண்ட் தேங்க்ஸ் அலாட். அந்த ஒரு விஷயத்துக்காக நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி உங்களுக்காக டியூரேஷன் கொஞ்சம் லென்த்தாக போடுறேன். ஓகே, இவ்வளோ நாள் கேப் விட்டதுக்கு இன்றைக்கி கொஞ்சம் டியூரேஷன் கொஞ்சம் லென்த்தாக போடலாம். ஓகே, போன பார்ட்டில் இதில் ஸ்டாப் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, டேங் ரோல்ஸோட அப்பா மர்டர் பண்ணியிருப்பான். அதோட வீட்டுக்கு வந்திருப்பான். நீங்கள் சரியாக சண்டை போட்டிருப்பீங்க. உங்கள் 2 பேத்துக்குள்ளே ஒரு ஆர்கியூமெண்ட் போயிருக்கும். அதோட போன பார்ட் ஃபினிஷ் பண்ணியிருந்தோம். இப்போ அதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம்டா. போன பார்ட் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வச்சுருக்கேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஓகே, லெட்ஸ் கோ டு த FF. அப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. டேங் நேற்று நைட் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா, கிளாஸஸ் கொஞ்சம் பொருள் எல்லாத்தையும் உடச்சிருப்பான். அதெல்லாம் கீழே அவ்வளோ டேமேஜாக இருந்திருக்கும். நீங்கள் அதெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ தேங்க இருந்துட்டு ரூம் வரான். ஓட்கா, எதுக்கடி நீ இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க? அவனை பண்ண சொன்னேனா? இதெல்லாம் ஆள் வருவாங்க, எந்திரி ஃபஸ்ட்டு, எந்திரி. அப்புறம் ஒயன் கிளம்பு, சர்ச்சுக்கு போகணும். அப்போ நீங்கள் தேங்க பார்க்குறீங்க. கிளம்பு நான் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க வெளில போயிடுறான். அப்போ நீங்களும் ரெடி ஆகிட்டு கீழே போகிறீங்க. ஜோஷ்மா, என் ரூமில் கொஞ்சம் திங்ஸ் எக்ஸ்டர்டே கை தவறி கீழே வந்துச்சு. மெய்டை வர சொல்லியிருக்கேன், வந்தா அதை க்ளீன் பண்ண சொல்லுங்கள், சரிங்களா? அட பாவி, கை தவறி விழுந்துருச்சாமே, எப்படியெல்லாம் போய் சொல்கிறான் பாரு. அப்போ நீங்கள் முறைக்கிறீங்க. ஜோஷ்மா, வேணும்னே உடைச்சது, க்ளீன் பண்ண சொல்லிடுங்க. எலி கரடு. இவரை புரிஞ்சுக்கவே முடியல. அப்போ உங்கள் காரில் நீங்கள் லீ அண்ட் தேங் போகிறீங்க. ஒரு 5 கார்ஸ் பின்னாடி வருது. லீ தான் காரை டிரைவிங் பண்ணுறாரு. அண்ட் தேங்கும் நீங்களும் உள்ளே உட்காந்துருக்கீங்க. தேங் நடுவில் சிட் பண்ணியிருக்காரு. நீங்கள் விண்டோ சைடு அந்த எஜ்கிட்ட போய் சிட் பண்ணியிருக்கீங்க. நேராக சர்ச்சுக்கு போகிறீங்க. மிஸ்ஸஸ் தேங், எப்படி இருக்கீங்க? ஆல் குட் நவ்? எஸ் ஃபாதர். காட் பிளஸ் யூ போத் சோல்ஸ். தேங்க்யூ ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு நீல் டவுன் பண்ணி ப்ரே பண்ண போகிறீங்க. மிஸ்ஸஸ் தேங், டோன்ட் ஸ்டைன், சிட் பண்ணிக்கோங்க. இட்ஸ் ஓகே ஃபாதர், நான் எப்படியே ப்ரே பண்ணிக்கிறேன். அப்போது நீங்கள் நீல் டவுன் பண்ணி ப்ரே பண்ணுறீங்க. ப்ளீஸ், என்னால் முடியலை, உன்கிட்ட நான் பெக் பண்ணி கேட்குறேன். என் தேங் மாறணும், அவர் கூட ஒரு பீஸ்ஃபுல் லைஃப் வாழணும். அவர் பண்ண பாவம் ஃபுல்லாக என்னையே சேரட்டும். நான் பண்ண நல்லதெல்லாம் அவருக்கே போட்டும். இது வரைக்கும் அவர் பண்ணது எல்லாத்தையும் ஃபர்கியூ பண்ணுங்க ப்ளீஸ். Forgive my man அப்படின்னு சொல்லிட்டு டியர்ஸை வைப் பண்ணிவிட்டு நேராக எழுந்திரிச்சு தேங்கிட்ட உட்காடுறீங்க. அப்போ தேங்க உங்களை போய் பார்க்குறான். நீங்கள் எதுவுமே பேசலை, டியர்ஸை வைப் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அப்போ தேங்க நேராக ஜீசஸ் கிட்ட போயிட்டு நீல் டவுன் பண்ணி ப்ரேயர் பண்ணுறான். மிஸ்ஸஸ் தேங் ஓகே தானே? ஏன் ஃபாதர் இப்படி கேட்குறீங்க? என்னாச்சு? இல்லைடா, தேங்க எனக்கு ரொம்ப யோசா தெரியும். ஜார்ஜ் கூட வருவான், ஆனால் உள்ளே வர மாட்டான். இப்போது நீல் டவுன் பண்ணி ப்ரே பண்ணுறான், அதான் கேட்டேன். எனிவேஸ், ப்ரைஸ் த லார்ட். நீ வந்ததுனால தான் நினைக்கிறேன். இட்ஸ் கோன் பி, எவ்ரிதிங்ஸ் கோன் பி ஆல் ரைட் டியர், டோன்ட் வரி. ப்ரைஸ் த லார்ட். நீங்கள் தேங்க பார்க்குறீங்க. தேங்க ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸோடு ப்ரே பண்ணிகிட்ருக்கான்.
அப்படியே கொஞ்ச நேரம் அங்கே ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. ஆஃப்டர் சம் டைம் அப்புறம் ஒரு பிளேஸ் கூட்டிகிட்டு போகிறான். தேங்க இருந்துட்டு ஜார்ஜ் அப்பாவோட கிரேவியார்ட் கூட்டிகிட்டு போகிறான். ஓட்கா நீ நீ இங்கே இருடி, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கார்லேயே இருக்கீங்க. விண்டோஸ் வழியாக பார்க்குறீங்க. தேங் ரொம்ப க்ரை பண்ணுறான். ரொம்ப நேரம் அங்கே உட்காந்து ரொம்ப அழுகுறான். நீங்கள் இதெல்லாம் கார்லேருந்தே பார்த்துட்டு நீங்கள் ரொம்ப க்ரை பண்ணிகிட்டே உட்காந்துருக்கீங்க. ஒரு 1 hour கிட்ட ஆகிடுது. அப்போ தேங்க இருந்துட்டு டியர்ஸ் எல்லாம் வைப் பண்ணிட்டு கார்கிட்ட வரான். டெய்லி கார் எடு. தேங்க ஐஸ் ஃபுல்லாக அவ்வளோ ரெட்டாக இருக்குது. அப்போ காருக்குள்ளே ஏறி ஸ்க்ரீன்ஸை வந்து எடுத்து விடுறான். நேராக உங்கள் லேப்பில் வந்து ஸ்லீப் பண்ணுறான். உங்கள் கையை எடுத்து அவன் தலையில் வந்து வைக்கிறான், பேட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள் ரொம்ப க்ரை பண்ணிகிட்டே இருக்கீங்க விண்டோ சைட் பார்த்துட்டே. உங்களோட டியர்ஸ் எல்லாம் வந்து தேங்கோட ஃபோர்ஹெட்டில் வந்து விழுகுது. அப்போ தேங்க இருந்துட்டு அவன் பாக்கெட் வந்து கர்ச்சீஃப் எடுத்து உங்ககிட்ட கொடுக்குறான். நீங்கள் ரொம்ப கோவமாக அதை வாங்கி கீழே போடுறீங்க. தேங் லைட்டாக ஸ்மிரிக் பண்ணுறான். தெரிஞ்ச விஷயம் தானே தேங்கா, உங்களை வந்து ஃபஸ்ட் டைம் ஒரு லேக் கூட்டிகிட்டு போயிருப்பான்ல, அந்த ஸ்பாட் தான் கூட்டிகிட்டு வரான். கார் டோர் ஓப்பன் பண்ணி ஓட்கா வா. நீங்கள் எதுவுமே பேசலை. நேராக கீழே இறங்கி வாக் பண்ணுறீங்க. நேராக லேக் கிட்ட போயிட்டு வியூ பார்த்துட்டு இருக்கீங்க. ஓட்கா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வரான். நீங்கள் வேறு சைடு போயிடுறீங்க. ஏம்மா தாயே, சரி விடு, நான் பண்ண தப்பு தான். நீ முடிஞ்சிடி, ஏன்டி இன்னும்? ஓட்கா சரி விடு. ஓட்கா சாரி, பண்ணிட்டேன், ஏதோ ஒரு இதில் பண்ணிட்டேன். நீ நான் யாருன்னே தெரியாது, உங்களுக்கு ஒன்றா ஓடி ஓடி செய்வேன். நீ என் பொண்டாட்டிடி, உனக்கு ஒன்று நான் எப்படிடி சும்மா இருப்பேன்? இவ்வளோ பேசுகிறானே, ஏதாச்சும் கரையிறாளா பாறேன். ஏய் சாரிடி, இப்படி பேசாமல் இருக்க போறியா என்ன? நீ என்ன தாண்டி உன் பிளானு? அடியே கெட்ட வார்த்தையில் கூட திட்டிடுறி. உட்கா இப்படியே இருக்காத, எனக்கு டென்ஷன் ஆகுது. கடவுளே, இல்லை எனக்கு டென்ஷன்லாம் ஆகலை. நான் இனிமேல் டென்ஷன் ஆகவும் மாட்டேன், சரியா? அமைதியாக பொறுமையாக தான் சொல்கிறேன். சரியா? சாரிடி, இனிமேல் இப்படி எதுவுமே நடக்காமல் பார்த்துக்கிறேன். அண்ட் இனிமேல் யாரையும் இப்படி பண்ண மாட்டேன், புரியுதா? ஏதாச்சும் சொல்லிடி, சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்காதடி டாக்டரை. அவ்வளோதான்டா, உயிர் வாங்குறாடா. அவ கண்ணை பார்க்குறாளா பாருவ. டீ நான் பேசுகிறத கேட்குறியா என்னடி? யார்கிட்டையோ பேசுகிற மாதிரி பார்த்துட்ருக்க. டீ உங்ககிட்ட தாண்டி நான் பேசிகிட்டு இருக்கேன். போடி, இதுக்கு மேலே எனக்கு எப்படி கெஞ்சிருதுன்னு கூட தெரில. இவ்வளோ பெரிய கேங்ஸ்டர் தேங்கானி, ஒருத்த மாற்றி உண்டு பொண்ணு உன்னை கெஞ்ச விட்டுட்டா பார்த்தியா? தேங்கா தேங்குங்க. வி நான் பெரிய வியோ, துண்டு பொண்ணு உனக்கு கெஞ்ச வர்றான். வி உனக்கு தேவைதாண்டி, உனக்கு தேவைதான். அவ்வளோ பேசுகிறேன், ஏதாச்சும் கரையிறாள பாரு. தேங்கா கேங்ஸ்டரு எல்லா வீட்டுக்கு வெளில மட்டும்தான்டா. துண்டு பொண்ணு உன்னை என்னென்ன பண்ணிகிட்ருக்கா பாரு. அப்போ நீங்களும் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு நேராக தேங்கிட்ட போய் உட்காடுறீங்க. இனிமேல் இப்படி பண்ண மாட்டேலா? சீரியஸாக பண்ண மாட்டேன், தயவு செஞ்சு பேசிடி ஓட்கா. சரி சாரி கேளுங்க. சரி சாரிடி, சாரி 1000 டைம் சாரி, சரியா? வச்சுக்கோ, சாரி எழுதி கூட தாரேன், வச்சுக்கோ. ஹலோ, நான் கேட்குற மாதிரி சாரி கேளுங்க. புரியலை. ஃபர்ஸ்ட்டு சாரி தப்பு பண்ணதுக்கு, அண்ட் செகண்ட் சாரி கத்தி பேசினதுக்கு, அப்புறம் நேற்று திங்ஸ் எல்லாம் உடைச்சதுக்கு, தேர்ட் சாரி ட்ரிங்க் பண்ணதுக்கு. அடி சாரியில் லிஸ்ட்டு போடுற? ஐ திங்க் சாரியில் லிஸ்ட்டு போடுற ஒரே ஆள் நீயாக தாண்டி இருப்ப ருக்மணி. இந்த ஐஸ் வைக்கிற வேலையெல்லாம் ஒன்றும் வேண்டாம், சரியா? கேளுங்க. சாரிடி, சாரி. வெயிட், இப்படியெல்லாம் இல்லை. நீல் டவுன் பண்ணி ஏஸை பிடிச்சி ஒரு சாரியும் மென்ஷன் பண்ணி கேளுங்க. இல்லை புரியலடி. டீனா கொரியாலே டேஞ்சரஸ் டெரபிளான கேங்ஸ்டர்ரி. டெரபிளோ டெர்மரிக்கோ, சாரி கேளுங்க. டோட்டல் டேமேஜ் பண்ணுறாளே.
ஐயோ கேத்த மெயின்டைன் பண்ணியாங்க. டெய்லி கார்கிட்ட போய் வெயிட் பண்ணு, நான் வரேன். சரியா? என்ன சரி, அப்போ நான் பேச என்னாடி உனக்கு நான் சாரி கேட்கணுமா? சரி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் இருந்துட்டு நீல் டவுன் பண்ணி யாசை வந்து பிடிச்சு, சாரிடி தப்பு பண்ணதுக்கு, இனிமேல் நான் பண்ண மாட்டேன். அண்ட் சாரி கத்தி பேசினதுக்கு அண்ட் திங்ஸ் எல்லாம் உடைச்சதுக்கு, ரியலி சாரி ட்ரிங்க் பண்ணதுக்கு, இனிமேல் நான் எதுவுமே பண்ண மாட்டேன். சாரிடி, என்னை மன்னிச்சிரு, இதுக்கு மேலே நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன். ஐம் ரியலி சாரி, ஐம் ரியலி சாரி, ஐம் ரியலி சாரி. ஓகேவா? ஹாப்பியா? பாடி ஒரு வழியாக சிரிச்சிட்டல கள்ளி அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸை வந்து கப் பண்ணிக்கிறான். சாரிடி, இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன், புரியுதா? இனிமேல் இப்படி பண்ணக்கூடாது, சரியா? சரிங்க மேடம், டாக்டர் சொன்னால் சரியாக தானே இருக்கும். ஓகே, கேன் ஐ ஸ்டார்ட் மை மிஸ்ஸஸ் வி மூட்? புரியலடி. இந்தாயா கேங்ஸ்டர், எவ்வளோ தைரியம் உனக்கு? இதை சாக்கா வச்சு ட்ரிங்க் பண்ணிட்ட, பத்தாதுக்கு அங்கே இருக்க திங்ஸ் எல்லாம் உடைச்சிட்ட. இது கூட பரவாயில்லடா டே. ஏன் சாருக்கு நைட்டு ரூம் வந்து கூட ஸ்லீப் பண்ண முடியாதுல்ல? ஏன்டா கேங்ஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தேங்க வந்து ரொம்ப அடிக்கிறீங்க. வலியுதுடி, அடியே நீ ப்ரெக்னென்ட் அடிடி, இப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுடி, ஆடிடு, இனிமேல் அங்கேயே போய் ஸ்லீப் பண்ணிக்கோ, நான் எதுவுமே கேட்க மாட்டேன். வலிக்குதுடி, ஓடாத, போது வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேங்க வந்து க்ளோஸாக கிட்ட வரான். ஓட்கா கோமாரியா நைட் ரூம் வரலன்னு ரொம்ப ரொம்ப அப்போ நைட்டே மேடம் சொல்லியிருக்கலாம்ல. அது எப்படி? நான் தான் நைட்டு. தேங்க வந்து உங்கள் சீக்ஸில் வந்து கிஸ் பண்ணுறான். இந்தாயா, யோ இப்படி பண்ணியே நீ மயக்கிடுற, அவ்வளோதான், இதோ இந்த ஸ்மைலே போதும், ஐ லைக் யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் தேங்க வந்து ஹக் பண்ணிக்கிறீங்க. போடா கல்லுக்குட்டி. இப்படியே கொஞ்சம் டேஸ் வந்து போகுது. தேங்க வந்து ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிறாரு, உங்கள் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. ஒன் ஃபைன் டே அப்போது நீங்கள் மிரர் முன்னாடி நின்றுட்டே உங்கள் பெல்லியை பார்த்துட்ருக்கீங்க. அப்போ தேங்க இருந்துட்டு உள்ளே வராரு. ஓட்கா நடி பண்ணுற தேங்கா, இங்கே பாருங்களேன், நான் எவ்வளோ ஒல்லியாக இருந்தேன், இப்போ பாருங்க எவ்வளோ வெயிட் போட்டுட்டேன்னு. எனக்கு தெரியும் எதனாலன்னு, ஆனால் ரொம்ப சப்பி ஆகிட்டேன் நான். எப்படி இருந்தேன்டி? நீ ஆவாயன், என் கண்ணுக்கு நீ எப்பயுமே அழகுதான், புரியுதா? அப்போ தேங்க இருந்துட்டு உங்களை பேக் ஹக் பண்ணுறான். என்னாச்சு சாருக்கு, ஏதோ பிரச்சனையா? தெரிலடி, ஒரு மாதிரியா டவுனாகவே இருக்கு. என்னாச்சு என் பிள்ளைக்கு? அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபேஸை வந்து கப் பண்ணிக்கிறீங்க. தெரிலடி. அப்போ என் கண்ணு ஃபுல்லாக டியர்ஸாக நிற்கிது. ஹே என்னாச்சுப்பா, வா வந்து உட்காரு, இரு நான் தண்ணி கொண்டு வரேன், இந்த வாட்டர். என்னாச்சு உனக்கு? இங்கே வரும்போது டிராஃபிக்கில் ஒரு பையன் அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தான் பைக்கில். அதை பார்த்தோன்னே சடனாக என் ஜார்ஜ் அப்பா ஞாபகம் வந்துட்டார். அது அவரை மிஸ் பண்ணேன்னு தான் சொன்னேன், சரியா? நீ ஃபீல் பண்ணாத, இருந்தாலும் என்னால் உன்னை இழந்தாதான் இன்னொன்று கிடைக்கும், புரியுதா? தோ பொக்கிஷமாட்ட நீ இருக்க, இதுக்கு மேலே எனக்கு என்னடி வேணும்? நான் மட்டும் இல்லை, உன் பையனும் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தயங்கோட ஹேண்ட் எடுத்து உங்கள் பெல்லி மேலே வைக்கிறீங்க. பையனா? ஆமாம். நான் டாக்டர், எனக்கு இது கூட தெரியாதா என்ன? அடியே ஏன்டி சொல்லவே இல்லை? சரி 9th மந்த் ஸ்டார்டிங்கில் சொல்லலாம்னு இருந்தேன். சார் வேறு கொஞ்சம் டவுனாக இருந்தீங்களா, அதான் சாரை கொஞ்சம் ஹாப்பியாக்கலாம்னு. உன் அப்பா உன்னை எப்படி பார்த்துக்கிட்டாரோ அப்படி நீ உன் பையனையும் பார்த்துக்கோ, சரியா? அதை விட டபுள் மடங்கு நான் பார்த்துப்பேன்டி. நீங்கள் வாடி
அப்படின்னு சொல்லிட்டு தேங் வந்து உங்களுக்கு கீழே உட்காந்துக்கிறான். உங்களை பெட்டில் உட்கார வச்சுட்டு, பேசலாமா, கேட்குமா என்ன? அதெல்லாம் நல்லாவே கேட்கும். நான் பேசுகிறேன். அதான் சார் டெய்லி பேசுவீங்களே, அது ஓ மூலியமாக என் பிள்ளைகிட்ட பேசியிருக்கேன். இப்போது டேரெக்டாக நான் பேசணும். பேசலாம்ல? பேசுங்க சார், நல்லா பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பெல்லி மேலே கை வச்சு உங்கள் பெல்லி கிட்ட வந்து பேசுகிறான். ஏய் மை லிட்டில் டைகர், மை லிட்டில் சாம், அப்பா பேசுகிறேன்டா, கேட்குதா உனக்கு? தேங்க for the first time he's kicking. உதைக்கிறான்டா. பேசு பேசு. என்ன உதைக்கிறானா? மை லிட்டில் சாம், நீ அப்பா கிடைச்ச ஒரு ப்ரீஷியஸ் கிஃப்ட்டுடா. மை சாம், மை சாம், உனக்கு உன் அப்பாவை மட்டும் இல்லை, ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு போல் உன் கூட எப்பயுமே இருப்பேன். உன் தாத்தா என்னை எப்படி பார்த்துக்கிட்டாரோ அதை விட டபுள் மடங்கு உன்னை பார்த்துப்பேன்டா. உனக்கு ஒரு பெஸ்ட்டு டேடாக இருப்பேன்டா நான். மை சாம், உனக்கு உங்கள் அப்பா தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் உங்கள் அம்மா, புரியுதா? அவன் அம்மாவுக்கு அப்பா தான் ஃபஸ்ட்டாமா, அப்போ புள்ள மட்டும் எப்படி வருவான்? பட் நீ கேரக்டரில் இந்த மாதிரி வேண்டாம்டா, இந்த மாதிரி வேண்டாம். கேரக்டரில் உன் அம்மா பார்த்தே நீ வளரு, அவளை மாதிரி ஒரு சுத்த தங்கமாக நீ வளரு. ஏங்க ஊருக்கு வேணும்னா நான் ஒரு கெட்டவனாக இருக்கலாம், நல்லவனாக இல்லாமல், ஆனால் என் பிள்ளைக்கு நான் ஒரு பெஸ்ட்டு டேடாக இருக்கணும், எப்பயுமே இருக்கணும். தேங் வந்து டிஆர்இ ஐஸோட பேசிகிட்ருக்கான். ஹே என்ன, நான் பேசிக்கிறேன்டி. ஐ சாம், நீ இந்த வேர்ல்டுக்கு வரும்போது நான் தான் உன் அப்பா கைக்கு தான் ஃபஸ்ட்டு வரணும், சரியா? ஒத்துக்கிறேன்டா, இது ரத்தம் பார்த்த கை தான். ஆனால் என் புள்ள அந்த கைக்கு வரும்போது என் கை சுத்தமாகிடும். சாம் உதைக்கிறான். வேணு டெலிவரி அப்போது கூடவே இருக்கவாடி. அப்புறம் நீங்கள்லாம் எப்படி? நீங்கள் கண்டிப்பாக அங்கே இருக்கணும். ஃபஸ்ட்டு பேபி என்கிட்ட தானே கொடுப்பாங்க, என்கிட்ட தானே கொடுப்பாங்க, நான் தானே ஃபஸ்ட்டு வாங்குவேன். ஐயோ ஆமாம் தேங், என்னால் வெயிட் பண்ண முடியலடி, என்னால் வெயிட் பண்ண முடியல. அந்த டே எப்போ வரும்னா டெய்லி நினச்சிட்டே இருக்கேன். எனக்கு தெரிலடி, அந்த நாள் எப்போ வரும், குழந்தை எப்போ என் கையில் வாங்கி, ஐயோ அந்த ஃபீலே வேறல்ல. இன்னும் 1 மந்த்து தான், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஐ சாம், அப்பா உனக்காக எப்பயுமே இருப்பேன்டா. அப்பாவுக்கு நீ வந்துட்டாலே போதும், என் லைஃப் கம்ப்ளீட் ஆகிடும்டா. வேறு எதுவுமே எனக்கு வேண்டாம். அப்பா உனக்காக வெளில வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், வேகமாக வந்துடுங்க, சரியா? அதுக்கேன் திரும்ப லவ் யூ மை சாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பெல்லியில் வந்து கிஸ் கொடுக்குறான். அப்போ நீங்கள் தேங்கோட ஃபேஸை கப் பண்ணிக்கிறீங்க, தேங்கோட டியர்ஸை வைப் பண்ணிகிட்டே இருக்கீங்க. என்ன இது சின்ன பிள்ளை மாதிரி அழுதுகிட்டு? எவ்ரிதிங்ஸ் கோனா பி ஓகே, சரியா? டாக்டர் சொன்னா சரியாக தானே இருக்கும். தேங்க்ஸ் டி. எதுக்கு? இப்போதான் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது. உங்கள் பிள்ளைகிட்ட பேசினதுக்கா சார்? ஆமாம் டாக்டர். ஹே, அப்போ புள்ள முக்கியமா நான் முக்கியமா? அஃப்கோர்ஸ் ரெண்டும் தான். நோ, ஒன்லி ஒன். 2 கண்ணில் எப்படி ஒன்றை மட்டும் சூஸ் பண்ணுறது? நான் நினச்சேன் நீ தான் சொல்லுவேன்னு. ஹே ஓட்கா, ரியல்லி இப்போ நான் எப்படி தெரியுமா ஃபீல் பண்ணுறேன்? நான் ஒரு முழுசாக ஒரு ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. உனக்கு புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு? என்னை பெற்றவங்களும் என்னை விட்டு போயிட்டாங்க, என்னை வளர்த்தவங்களும் என் கூட இல்லை. இப்போது ஜோஷ்மா, ஸ்டீஃபன் அங்கிள், இவங்க 2 பேர் தான் என் கூட இருந்தாங்க. நான் நிறைய டைம் ஃபீல் பண்ணியிருக்கேன்டி, எனக்குன்னு யாருமே இல்லையே அப்படின்னு. ஆனால் எனக்கு அது எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுன்றது தெரில. எனக்கு அது யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரில. தோணும், உனக்காண்டி ஒரு பர்சன்ஸ் இருக்காங்களா, ஒன்றவே நினச்சிட்டு யாராச்சும் இருக்காங்களா,
உனக்குன்னு சொல்லிக்க அவனாச்சும் இருக்காங்களா அப்படின்னு. யாருமே இல்லை. இப்போது பொண்டாட்டி நீ இருக்க, என் புள்ள வரப்போகிறான், என் செல்ல யோங்டன் என் கூட இருக்கான். ஐ ஃபீல் கம்ப்ளீட்டட் ரீ, ஐ ஃபீல் கம்ப்ளீட்டட். ஏங்க இவ்வளோத்தையும் மனசுக்குள்ளே வச்சுருந்தீங்களா என்ன? ஏன் என்கிட்ட நீ இதெல்லாம் சொல்லவே இல்லை? தெரிலடி. ஏய் ஏ வயன், என்னை விட்டு போக மாட்டேல? எப்படி தானோ சொல்லுடி. போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஹக் பண்ணிக்கிறீங்க. இப்படியே கொஞ்சம் டைம் வந்து ஸ்பெண்ட் ஆகுது. தேங் ஃப்ரெஷ் ஆகிட்டு வாரான். அப்போது தேங் வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வெளில வாரான். அந்த ஈரமான முடியோடு உங்ககிட்ட வந்து தலையை துவட்டுறான். அப்போ அந்த தண்ணியெல்லாம் உங்கள் மேலே விழுகுது. ஓடும், எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இப்படி பண்ணாதீங்கன்னு. இரு, நானும் தலையை அலசிட்டு வந்து உன் முன்னாடியே அப்படி ஆடுறேன். தண்ணி தெரிக்குது போ. யோ போய் சட்டையை தான் போட்டு வாயேன். உட்கார வச்சுப்பான். எப்பயுமே தூக்கி குழந்த மாதிரி உட்கார வச்சுப்பான். ஏன்டி நான் உன்னை லேப்பில் தூக்கி உட்கார வைக்கிறது உனக்கு பிடிக்கலையா? என்ன பிடிக்காமே உட்காடுறேன். தேங்கா நான் வெயிட்டாக இருக்கேன்னா என்ன? பஞ்சு தலாணி போல இருக்க. யோ யங்ஸ்டரே, என்னமோ நான் தான் உன் பிள்ளைன்னு சொல்லுவேன். அப்போது இவன் வந்ததுக்கப்புறம் என்ன? ஹே, இது வந்தாலும் சரி, இன்னும் எத்தனை பிள்ளை வந்தாலும் சரி, உன்னை இப்படியே மடியில் தூக்கி வச்சு கொஞ்சிட்டே இருப்பேன். வயசானாலுமா சாகிற வரைக்கும். ஓய், என்ன அவ்வளோ பிடிக்குமா? ஏ ஓட்கா, யூ ஆர் மை எவ்ரி திங், மை எவ்ரி திங். அச்சோ, நான் ஒரு பர்சனுக்கு எல்லாம்னு நினைக்கும் போது அந்த ஃபீல் வேறு லெவலாக இருக்குது. அதே மாதிரி தானே உனக்கும்? எக்ஸாக்ட்லி. என்னங்க, எனக்கு பேங்கிள்ஸ் வேணும். பேங்கிள்ஸா? அப்படின்னா எப்படி சொல்கிறது? ஃபோன் கொடுங்க. இதுதான் பேங்கிள்ஸ். என்னடி இது? எனக்கு அதை போடணும் ஆசையாக இருக்குது. எங்கள் கல்ச்சர்லலாம் பேபி ஷவர் வைப்பாங்க. எனக்கு அவ்வளோலாம் வேண்டாம், பேங்கிள்ஸ் மட்டும் போதும். அப்போது தேங்க இருந்துட்டு உங்களுக்கு பேக் ஹேக் பண்ணி அவன் ஃபேஸ் எடுத்து உங்கள் ஷோல்டரில் ப்ளேஸ் பண்ணிக்கிறான். சரி சொல்லு, எப்படி அதை பண்ணணும்? ஐயோ, எனக்கு ரொம்பலாம் தெரியாதுப்பா. தெரிஞ்ச வர சொல்கிறீ. லைக் நிறைய ப்ராசஸ் இருக்காது. இது பொறுமையாக சொல்கிறேன். ஒரு மார்னிங் டைம் போல், அதுக்கு குட் டைமிங் பேட் டைமிங் எல்லாம் இருக்கும் சரியா? அந்த குட் டைமிங் பார்த்துட்டு ஒரு சேரில் ரெடி பண்ணி சுற்றி வந்து ஃப்ரூட்ஸு, ஃப்ளார்ஸு, அப்புறம் குட்டி குட்டி திங்ஸஸ், பேங்கிள்ஸ், நிறைய பேங்கிள்ஸ் எல்லாம் வைப்பாங்க. அப்புறம் ஓவராலாக வந்து இது ஏதோ சொல்லுவாங்களே, சந்தனம், அதெல்லாம் உனக்கு எப்படி சொல்கிறது? டர்மரிக் தெரியுமா? அதை தண்ணியில் கரைச்சி வச்சு அதை எடுத்து 2 பக்கம் சீக்ஸில் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் ஒவ்வொரு பேங்கிள்ஸாக எடுத்து ஓவராலாக வந்து போட்டு விடுவாங்க. அப்புறம் அங்கே இருக்க ஃப்ளார்ஸ் எடுத்து மேலே வந்து தூவி விடுவாங்க, லைக் பிளெஸ்ஸிங்ஸ் மாதிரி. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, இதுக்காகவே வந்து பேபி ஷவர் வீட்டுக்கெலாம் நான் போயிருக்கேன். வெரைட்டி ஆஃப் ரைஸ் வச்சு கொடுப்பாங்க, லைக் அந்த டேஸ்ட் எல்லாம் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் முக்கியமாக பேங்கிள்ஸ் போடுறது அப்படின்னா, பேபிஸ்க்கு வந்து அந்த சவுண்டு இதெல்லாம் கேட்கணும் அப்படின்றதுக்காக பேங்கிள்ஸ் நிறைய போட்டு விடுவாங்க. அது ஏன் வைக்கிறாங்க அப்படின்னா, அந்த பேபியை வந்து அந்த வீட்டுக்கு வந்து நாங்கள் வெல்கம் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு இதுக்காக வந்து அந்த பேபி ஷவரிங் எல்லாம் வைப்பாங்க. என்ன நான் பேசிகிட்டே இருக்கேன், நீ எதுவுமே சொல்ல மாட்டேற. விட பாவி பயலே, இங்கே என்ன நான் கதையா சொல்லிட்டு இருக்கேன், தூங்குற நீ? யோ எந்திரி, எந்திரியா? சாரிடி, சாரி. என்ன நீ தூங்குற? சும்மா ப்ராங்க் ஜல்லதை ப்ராங்க் பண்ணேன். எல்லாம் கேட்டுக்கு தாண்டி இருந்துச்சு. ஏதோ சொன்னியா டெர்மரிக்கா ஏதோ சொன்னியா? ஐயே கேட்டு செடி சீரியஸாக கேட்டுச்சு. குட்டி வந்தேன்னு வச்சுக்கோயே, அவ்வளோதான் உனக்கு. அப்படியே அந்த ஹாப்பி மூமெண்ட்ஸோட அந்த டேவும் கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. வயன்மா, என்ன ஜோஷ்மா? எந்திரிங்க பாப்போம். எந்திரிங்க. என்னாச்சு ஜோஷ்மா? போய் ரெடி ஆகிட்டு வரீங்களா? ஏங்க எதுவும் வெளியில் கூப்பிட்டு போகிறாரா? அட போய் ரெடி ஆகிட்டு வாப்போ. எதுக்கு ஜோஷ்மா காலங்கத்தாலே ரெடியாக சொல்கிறீங்க? நான் போகிறேன்.
அப்போது நீங்களும் ரெடி ஆகிட்டு கீழே வரீங்க. கீழே வந்து பார்த்தா அந்த ஹாலில் தேங் வந்து ஒரு சின்ன பேபி ஷவர் செரிமோனி மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கான். ரொம்ப க்யூட்டாக ரெடி பண்ணி வச்சுருக்கான். உங்கள் ஐஸ் ஃபுல்லாக அவ்வளோ டியர்ஸ். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப்ஸ்லேருந்து கீழே இறங்கி வரீங்க. அப்போ தேங் இருந்துட்டு எப்படி இருக்கா, ஓகேவா? ஏங்க அங்கே ஸ்டீஃபன் அங்கிள், ஜோஷ்மா, மேட்ஸு, காட்ஸ் எல்லாம் இருக்காங்க. பாருடி, ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், சரியா? லைக் யூ, லைக் யூ, ஐ லவ் யூ. வா வந்து உட்காருவா, நான் ஸ்டார்ட் பண்ணவா? மஞ்சள் கலந்த தண்ணி இருக்குது, அதை எடுத்து உங்கள் சிக்ஸில் அப்ளை பண்ணிவிட்டு பேங்கிள்ஸ் போட்டு விடுறான். தென் அப்படியே ஒவ்வொரு ஆளாக வந்து பேங்கிள்ஸ் போட்டு விடுறாங்க. ஜோஷ்மா, ஸ்டீஃபன் அங்கிள், அங்கே இருக்க மெய்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள் தேங்கிட்ட ஏங்க கிம் அண்ணா, கெவின் அண்ணா எங்க? ஏண்டி அவங்களும் போட்டு விடட்டும், அண்ணா முறைக்கு நின்று. அப்போ தேங்க உங்களவே பார்த்துட்டே இருக்கான். ப்ளீஸ் டே எங்கடா அவங்கள. அப்போ அவங்களும் வராங்க, ரொம்ப ஹாப்பியாக அவங்களுக்கு வந்து பேங்கிள்ஸ் போட்டு விடுறாங்க. அப்போ நீங்கள் இருந்துட்டு லீ அண்ணா நீங்களும் வாங்க. ஓஷ், அதான் உங்கள் தங்கச்சி மேடம் கூப்பிட்றாங்களே உங்க. அப்போ லீயும் வந்து உங்களுக்கு பேங்கிள்ஸ் எல்லாம் போட்டு விடுறாரு. அவ்வளோதானே, ஹாப்பியா மேடம்? சாப்பிட்லாமா? ஏங்க நம்ம எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்லாமா? புரியலை. இல்லை, நம்ம காட்ஸ் எல்லோரும் சேர்ந்து. அப்போ தயங்கும் சரின்ற மாதிரி சொல்கிறான். அந்த டேபிளில் எல்லாம் உட்காந்து சாப்பிட்றீங்க. ஜோஷ்மா, ஸ்டீஃபன் அங்கிள், நீங்கள், மெய்ட்ஸு, காட்ஸ் எல்லாருமே சாப்பிட்றீங்க. தேங்க் வந்து அது ஒரு ஃபேமிலி மாதிரி தெரியுது. சாப்பிட்றத ஒரு செகண்ட் ஸ்டாப் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் பார்க்குறான். எல்லாம் ஹாப்பியாக சாப்பிட்டுட்ருக்காங்க, ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அப்போ தேங்க இருந்துட்டு உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக எல்லாருக்கூடையும் பேசிட்டு நல்லா ஜாலியாக சாப்பிட்டுட்ருக்கீங்க. தேங்க அட்மையர் பண்ணி பார்த்துட்டே இருக்காரு. ஏன் என்ன பார்க்குறீங்க, சாப்பிடுங்க. தேங்க வந்து ஸ்மைல் பண்ணிவிட்டு சாப்பிட்றாரு. ஒரு நைட் டைம் போல் ஆகுது. தேங்கோட மடியில் நீங்கள் ஸ்லீப் பண்ணிகிட்ருக்கீங்க. தேங்கா சவுண்டு நல்லா இருக்குல்ல? எனக்கு ரொம்ப பிடிக்கும் பேங்கிள்ஸ்னால். தேங் நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நிஜமா? ப்ராமிஸா? ரியலி ஹாப்பி. இந்தா, என்னது இது? கொரியன் ட்ரெடிஷ்னல் பேங்கிள்ரி. தேகுலேருந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டி கொடுத்து விட்டாங்க. நாங்கள் ரொம்ப க்ளோஸ். யங்ஸ்டர் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்கள பார்த்தது. இப்போ ரீசெண்டாக போயிருந்தேன், அப்போ தான் அவங்கள பார்த்தேன். என்னை பற்றி எல்லாம் சொன்னேன், எனக்கு ஒரு ஃபேமிலி இருக்காங்க அப்படின்னு. ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. நான் சொன்னேன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்னு. உனக்காக அவங்க இதை கொடுத்து விட்டாங்க. அப்புறம்தான் மேடம் பேபி ஷவர் செரிமோனி இருக்குதுன்னு சொன்னாங்களா, சரி அப்போ கொடுத்துடலாம் அப்படின்னு. பாரா, ஐ லைக் யூ, ஐ லவ் யூ டூ, ஐ லவ் யூ. இப்படியே கொஞ்சம் டேஸ் எல்லாம் போகுது. நீங்கள் 9th மந்த் ஸ்டார்டிங்கில் இருக்கீங்க. ஸ்டீஃபன் அங்கிள் உங்களை பார்க்க வராரு. அப்பா உள்ளே வாங்க. என்னடாம்மா எப்படி இருக்க? எனக்கு என்னப்பா, நான் நல்லா இருக்கேன், பார்க்குறீங்கள. உனக்கு ஒரு குட் நியூஸ் டாமா. என்னப்பா? உங்கள் ஃபேமிலி எல்லாருக்கிட்டையும் பேசியாச்சு. என்கிட்டையும் சொன்னேன், குழந்த பிறக்கட்டும் அதுக்கப்புறம் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஹாப்பி தானே? அப்படியா, தேங்க்ஸ்ப்பா. இந்தடாம்மா, இதை வந்து டெய்லி ஒன்று சாப்பிட்ரு, சரியா? எங்கள் அம்மா செஞ்சு கொடுத்தாங்க. கொரியாவில் ப்ரெக்னென்சி டயத்தில் இதை கொடுப்பாங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. சாப்பிட்ருமா, மறந்துடாத, குழந்தைக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பாப்பா, நான் சாப்பிட்றேன். அப்புறம்டாமா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்டா அப்படின்னு சொல்லிட்டு சோஃபாவில் சிட் பண்ணுறீங்க 2 பேரும். சொல்லுங்கப்பா. ஆக்சுவலாக அந்தாண்டா தயங்க உன்னை மேரேஜ் பண்ண சொன்னேன்.
எனக்கு வேறு வழி தெரிலடாம்மா. எப்படியாச்சும் உன்னை ஒரு நல்ல வழியில் தள்ளிடணும் அப்படின்றதுல நான் தான் அந்த ஐடியாவை கொடுத்தேன். அவள் சொன்னான்டா, உன்னை 1 வீக்கில் கொன்றுவேன் அப்படி இப்படின்னு. தயங்க அப்படி பண்ண மாட்டான். எனக்கு அந்த நம்பிக்கை இருந்துச்சு. அவள் அப்படிப்பட்ட ஆளும் இல்லை. அந்த ஒரு நம்பிக்கையில் தான் சரி கல்யாணம் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் தான் லீக்கிட்ட சொல்லி வாட்டர்ஸை விசாரித்து தயங்கிட்ட கொடுத்தேன். அப்புறம்தான் தயங்க உன்னை கிட்னாப் பண்ணி இந்த மேரேஜ் எல்லாம் நடந்துச்சு. சாரிடாம்மா, மேரேஜ் அன்னைக்கு ஃபினரல் அட்டன் பண்ணுற மாதிரி. ஐயோ அப்பா, அது என்னால் தானே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வேணுமா? ஆக்சுவலி கட் பண்ணா தேங்க வந்து காரில் போயிட்டுருக்கான். பாஸ், சீஃப் பேசணுமா? இந்த ஆளுக்கு வேறு வேலை மாரியே கிடையாது. ஹலோ, சொல்லுங்கள் சீஃப். சீஃப் இப்போ எப்படி சீஃப்? இல்லை, நான் வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். சரி சரி, ஓகே சீஃப். ஏய், இனிமேல் இருந்தாலும் கால் பண்ண எடுக்காதடா. நானே இன்றைக்கி தான் வீட்டுக்கு ஏமா போய் அவ கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு பார்த்தா அது பொறுக்காது இந்த நாய்க்கு. வந்துடுவான் அங்கே போய் இங்கே போன்னு. போஸ், இப்போ எங்கே போக? உன் மாமியார் வீட்டுக்கு போ. கேட்குறான் பாரு கேள்வி. ஹார்பருக்கு விடு. அப்பா ப்ளீஸ், இந்த விஷயம் எனக்கு எப்பயுமே தெரியக்கூடாது. அதுக்கு இல்லடாம்மா, ப்ளீஸ் உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன். சரிடாம்மா, அப்புறம் இஷ்டம். அப்புறம் தேங்க்கும் எனக்கும் எப்படி பழக்கமாச்சுன்னா, நாங்கள் எல்லாம் ஒரே கேங்ஸ்டர் வேர்ல்டில் இருக்கிறவங்க. தேங்க்கு ஒரு 23 வயசு தாம்மா இருக்கும். சும்மா மாஸாக வருவான், அவனுக்கும் பயப்பட மாட்டான். கேங்ஸ்டர் டீம்லே ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் யங்கஸ்ட் கேங்ஸ்டர்னால் அது தேங் மட்டும்தான். சொன்ன ஒர்க்க அவ்வளோ ப்ராப்பராக டைமிங்கில் பண்ணி கொடுப்பான். அவ்வளோ சுத்தம் தொழிலில். நம்ம கொரியாலே ஒரு பெரிய மாஃபியா இருந்தான், பேர் ஃபின்ஸ்டர். ஃபின்ஸ்டரா? இந்த நேம் நான் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்க. மை டியர் ஃபின்ஸ்டர், திஸ் இஸ் ஃபார் யூ மேன். இது ரூல்ஸோட அண்ணா பேர் தானே? ஓ என்னம்மா, என்ன யோசிக்கிற? அண்ணா ஒன்றும் இல்லைப்பா, நீங்கள் சொல்லுங்கள். அந்த நாய் என் பொண்ணை தூக்கிட்டு போய் 1 வீக்காக வச்சு ரொம்ப கொடுமை பண்ணியிருக்கா. சாரிடா, என்னால் சொல்ல முடியல. கடைசியில் கொண்டுட்டான். ஆனால் அந்த நாய் என் பிள்ளையோட பாடியை கூட என்கிட்ட கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். நானும் என்னென்னமோ ட்ரை பண்ணேன், எங்கே இருக்கா, என்ன ஆச்சு, சின்ன டீட்டெயில் கூட எங்களுக்கு கிடைக்கல. அப்போ தான் நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு முன்னே வந்தான். அவன் தாம்மா என் பிள்ளையோட பணத்தை கூட கண்ணில் காமிச்சான். அந்த ஃபின்ஸ்டரை என் கண்ணு முன்னாடியே சித்திரவதை பண்ணி கொண்டான். எனக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும். என் பிள்ளை எந்தெந்த மாதிரியெல்லாம் பெயின் அனுபவிச்சிருக்கோம். இந்த வலியெல்லாம் அவனுக்கு கொடுக்கணும்னு சொல்லி தேங்க ரொம்ப ரிஸ்க் எடுத்து அவனை தூக்குனான். அப்போ தான் பழகமாச்சு எனக்கும் தேங்கும். என் பொண்ணுக்கு ஒன்று மாதிரி தான்மா கண்ணு, அப்படியே மீன் மாதிரி இருக்கும். அப்படியே பாவமாக மூச்சை வச்சு எல்லாத்தையுமே சாதிக்கணும்னு நினைப்பா. இப்போது அவள் என் கூட இல்லை. அதை விட்றாமா, நான் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்போ என் பொண்ணை பார்த்த மாதிரியே இருந்துச்சு. அந்த குட்டி கண்ணு, அப்படியே பாவமாக வச்சுக்கிற மூஞ்சி, அப்படியே என் பொண்ணை கூட்டிகிட்டு தயங்கிட்ட விடுற மாதிரியே இருந்துச்சு எனக்கு. ஐயோ சரி விடுடாமா, நான் வேறு இதெல்லாம் சொல்லி. நீங்கள் இதெல்லாம் கேட்டுட்டு ஃப்ரீஸ் ஆகிட்டு உட்காந்துருக்கீங்க. உங்களால் எதுவுமே சொல்ல முடியல. உங்கள் கண்ணு ஃபுல்லாக அவ்வளோ டியர்ஸ். முடிஞ்சது தானே. அப்போ நினச்சேன்டாம்மா, எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும், அவனை எப்படியாச்சும் இந்த தொழிலேருந்து டைவர்ட் பண்ணி விட்டுறணும்னு. சரி என்ன பண்ணலான்னு நினைக்கும் போது தான் சரி ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா அவன் வாழ்க்கையை பார்த்துப்பான் அப்படின்றப்போ என்னென்னமோ ஆகிப்போச்சு. ஜார்ஜுக்கும் சயாராக்கும் ஒரு ஆசை இருந்துச்சுமா, தேங்க்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு. ஆனால் எல்லாமே தலைகீழாயிடுச்சு. நான் ஏன் ஒன்று சூஸ் பண்ணேன் அப்படின்னா, தேங்க ஒரு குழந்தம்மா, அவனுக்கு நிறையா பெயின் இருக்குது. ஆனால் வெளியில் சொல்ல மாட்டான். அவனுக்கு அந்த
பெயினை வெளியில் காட்டக்கூட தெரியாது. அவனுக்குள்ளே வச்சுப்பான். எதுவுமே சொல்ல மாட்டான். அப்படியே கல் மாதிரி இருப்பான். அவனை ஹீல் பண்ண ஒரு கேரிங்கான மதர்ஹுட்டோடு இருக்க ஒரு டாக்டர் தேவைப்பட்டாங்க. அந்த ரீசன்னால தான் தெரியலம்மா, என் வாழ்க்கை ஏதாச்சும் ஒரு கட்டத்தில் மாறிடாதா அந்த ஒரு ஆசையில். சாரிடாம்மா, என் சுயநலத்துக்காகவும் தான் நான் அவனை கல்யாணம் பண்ண வச்சேன். இப்போது எதுனாலும் நீ என்கிட்ட கேட்கலாம்மா, நீ உரிமையோடு கேட்கலாம், சரியா? அப்பா நான் இருக்கேன். அங்கே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோம்மா. அவன் நல்லவன் தான், நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. அவன் உன்னை ஹர்ட் பண்ணியிருக்கான் தான், இல்லைன்னு இல்லை. ஆனால் அவன் ஒவ்வொரு டைம் ட்ரிங்க் பண்ணும்போது என்கிட்ட எவ்வளோ புலம்புவான் தெரியுமா? அவ்வளோ கூட்டு வந்து கஷ்டப்படுத்துகிறோமோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு புலம்பி தள்ளிடுவான். அவனை சமாதானப்படுத்துறதுக்கே போதும் போதும்னு ஆகிடும். அவனுக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். என்னாச்சுடாம்மா? நான் உங்களை வெறும் வாயால் மட்டும் நான் அப்பான்னு கூப்பிடல, மனசுலேருந்து தானே கூப்பிட்ருக்கேன். நீங்கள் பொண்ணு இல்லைன்னு இன்னொரு டைம் சொல்லக்கூடாது. நான் தான் இருக்கேன்ல. இது இது போதும்டா, இது போதும்டாம்மா. எனக்கு இந்த வார்த்தை ஒன்று போதும். வயன், இப்போ தயங்க போகிறதா லாஸ்ட் மிஷின். இனிமேல் அவனை எந்த மிஷினுக்கும் நான் அனுப்புறதா இல்லை. இந்த ரோல்ஸை நாங்கள் பார்த்துக்குறோம். இனிமேல் தயங்க அதில் தலையிட வேண்டாம். இனிமேல் நீங்கள் உங்கள் லைஃப்பை பாருங்கடா. நான் ஒரு ஜாப் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அந்த ஜாப்லாவே இருக்கட்டும். சரியாடாம்மா? இனிமேல் இந்த கேங்ஸ்டர் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்டா. உங்களுக்குன்னு ஒரு லைஃப் வந்துருச்சு. அழகான ஒரு கிஃப்ட் உங்கள் கையில் வரப்போகுது. இதுக்கு மேலே என்னடா வேணும்? நீங்கள் அந்த லைஃப்பை பாருங்கள். இந்த கேங்ஸ்டர் இதெல்லாம் எங்களோடய முடிஞ்சிடட்டும். அடுத்து வர ஜென்ரேஷன் வேண்டாண்டா, அதில் தலையிடவே வேண்டாம். அப்போது நீங்கள் டிஎஸ் எல்லாம் வைப் பண்ணிவிட்டு எனக்கு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணியிருந்தா எவ்வளோ ஹாப்பியாக இருந்திருப்பேனான்னு சத்தியமாக எனக்கு தெரியலை. ஆமாம், தயங்கன்னு ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்கான் தான். ஸ்டார்டிங்கில் ஹெல்லு மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் புரியுது இது ஒரு பியூர் ஹெவன்னு. உண்மையிலே தேங்க ஒரு குழந்த தான். முன்னாடி தேங்கன்னு எவ்வளோ ஹர்ட் பண்ணானோ அதுக்கு டபுளாக இப்போ என்ன லவ் பண்ணுறான். எனக்கு அந்த லவ் அண்ட் கேரை போதும், வேறு எதுவும் வேண்டாம். அண்ட் லாஸ்ட்டாக நீங்கள் ஒன்று சொன்னீங்கல்ல, தேங்கோட லாஸ்ட் மிஷின் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. ஏன்டா என் பொண்ணுக்காக நான் அதை கூட பண்ண மாட்டேன்னா என்ன? ஸோ வேறு கூப்பிட்டுட்டே இருக்கானே. சரிடாம்மா, எனக்கு கொஞ்சம் வேறு வேலை இருக்குது, நான் அப்படியே கிளம்புறேன். பார்த்துருடா. அப்பா நான் இருக்கேன்டா, சரியா? அப்பா சாப்பிட்டுட்டு போங்க. இல்லைடாம்மா, இன்னொரு நாள் வந்து சாப்பிட்றேன். பார்த்துருடாம்மா. சரிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹெட்டை வந்து பேட் பண்ணிகிட்டே போகிறாரு. ஓகே மை ஹனீஸ், இதோடு இந்த பாட்டை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். பேலன்ஸ் எபிசோட் சூன் நான் போடுறேன். ஓகே, போட்டுறேன். நான் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கேன். நான் வந்து எடிட் பண்ணி வச்சுட்டேன். 2-3 டேஸில் உங்களுக்கு வந்து வந்துடும். ஓகே, ஏதாச்சும் ஃபீட்பேக் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. Until this is bye from Fairy. See you soon in next episode. I love you my honeys. Take care of yourself and I purple you.